செம்மங்குடி பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்கு தொட்டி பழுதடைந்ததால் மணியாங்குடி கிராமத்திற்கு வரும் குடிநீர் விநியோகம் முற்றிலுமாக தடைப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்றும் இருசக்கர வாகனங்கள் மூலமாகவும் விவசாய ஆழ்குழாய் கிணறுகளில் இருந்து தண்ணீர் சுமந்து வரும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சில இடங்களில் நிலத்தடி நீர் ஒத்து வராததால் அதை பயன்படுத்தும் மக்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து ஊராட்சி செயலரிடம் கேட்டபோது நிலத்தடி நீர் மட்டம் குறைந்ததே பிரச்சனைக்கு காரணம் என்றும் போர்க்கால அடிப்படையில் விரைந்து குடிநீர் விநியோகம் சீரமைக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். அந்தியூர் பஞ்சாயத்துல 2 மாசமா தண்ணியே வராம நாங்க வயகண்ட இடம் போர் கண்ட இடம் போய் தண்ணி மொள்றோம். தண்ணி மொன்று வந்து பாம்பு போனா கூட தெரியாது, ஒரு கடிச்சா கூட எங்களுக்கு பாக்குறதுக்கு தெரியல. வயக்காட்டுல போய் மொன்று வரோம் போய் தண்ணி இல்லாம. நீங்க வந்து என்ன பண்றீங்க, எனக்கு முக்கியமா எங்களுக்கு தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பிள்ளைகளை கிளப்பி விட்டுட்டு நாங்க வேலைக்கு போறதா இல்ல வீட்டுல இருக்கிறதா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. ஸ்கூல் போற பிள்ளைகளா தவிச்சுக்கிட்டு நிக்குவோம். நீங்க முடிவு பண்ணி எங்களுக்கு தண்ணியை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணுங்க. எத்தனையோ இடம் மனு கொடுத்துட்டோம், எங்களுக்கு தண்ணி ஏற்பாடு யாருமே பண்ணவே இல்லை. நாங்கள் வயசானாங்க முடியல, எங்களுக்கு தண்ணி தூக்கவும் முடியல. எங்களுக்கு தண்ணிக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க சாமி. ஒட்டு போட அது பண்ணு இது பண்ணுங்கிறீங்க, எங்களுக்கு ஒரு வகை இல்லை, ஒன்றுமே இல்லாதான் நாங்கள் நிற்கிறோம். ஏதோ எங்களுக்கு ஒரு முடிவு பண்ணுங்க. அன்னியூர் பஞ்சாயத்து நாங்கள் ஏதோ பசும் பெட்டணுமா காடும் செடியுமா எங்கள் ஊர் கிராமங்க. ஒரு லயனா கூட இல்லைங்க, தண்ணி இல்லாத நாங்கள் தவிச்சுக்கிட்டு புள்ள குட்டியில் போட்டு கிடக்குறோம். வயசான காலத்தில் நாங்கள் தண்ணி மல்லும் இல்லை. நாங்கள் சமைக்காத கூட புள்ள குட்டியெல்லாம் பட்டினியாக கிடக்குறோங்க. பச்சத்தை இறங்கி செஞ்ச நீங்கள் எல்லோரும் பார்த்து தண்ணியை காட்டில் கடந்துக்கிட்டு காட்டு எங்கள் ஊர் காட்டு எங்கள் கிராமங்க. நாங்கள் ஒரு தண்ணிக்கு எந்த ஏற்பாடும் பண்ண முடியலைங்க, நீங்கள் தான் பார்த்து செய்யணும். ஒரு மழை பெஞ்ச அன்னைக்கு தான் தண்ணி வருது. 6 மாச காலமா தண்ணி கிடையாது. எங்க போர் ஓடுதுன்னு பார்த்து இந்த பிள்ளைங்க பள்ளியிடம் கிளம்புறதுக்கு எல்லாத்துக்குமே எங்களுக்கு சிரமமா தான் இருக்கு. மனு மேல மனு நாங்களும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். யாரும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. 6 மாசமா தண்ணியே வரலங்க மேடம். எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஆடு மாடெல்லாம் வச்சுக்கிட்டு புள்ள குளிப்பாட்ட கூட தண்ணி இல்லைங்க மேடம். தண்ணிக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுங்க மேடம். தண்ணி வர மாதிரி சொல்லி மேடம் 6 மாசமா தண்ணியே வரலீங்க. ஆடு மாடை வச்சுக்கிட்டு சிற்பா செலுத்தி நானே வயசானோன்னா கோயிலுக்கும் குளத்துக்கும் தூக்க போக வேண்டியதாக இருக்குது. தண்ணிக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுங்க மேடம்.